நான் தள்ளலாம். நான் பொள்ளாச்சி போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன். சரி ஒரு சும்மா ஒரு சான்ஸ்க்கு மேனேஜர் வந்து டிவிடி விற்கிறாங்களான்னு விசாரிக்க சொன்னேன். தம்பி காட்டினாப்ல 50 ரூபா. பூஜை படத்தோட தியேட்டர் பயணம் நேற்று மதுரையில் தொடங்கி இன்னைக்கு திருப்பூரில் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக நான் கிளம்பி வந்தேன். போகிற வழியில் இந்த கடையில் வந்து வெளியில் ஒரு போஸ்டர் பார்த்தேன், பூஜை திரைப்படத்தோட போஸ்டர். சரி ஒரு டவுட்டில் வண்டியை யூட்டர்ன் எடுத்து மேனேஜர் அனுப்பி சிடி கிடைக்குதான்னு விசாரிக்க சொன்னேன். உள்ளே இருக்கிற கடைக்காரர் வந்து சிடி கொடுத்தாரு 50 ரூபா. கத்தி படமும் பூஜை படமோட திருட்டு விசிடி வந்து உள்ளே இருக்குது. உள்ளார வந்து கத்தி போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. அவர் தைரியமாக விற்கிறாருன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா போஸ்டரே வந்து போட்டு விற்றுன்னு இருக்காருன்னா ரொம்ப நாளாக பண்ணின்னு இருக்காரு. போலீஸ்க்கு இம்மீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ண உடனே வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றி போலீஸ்க்கு. இந்த திருட்டு விசிடி விஷயம் வந்து இது இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இட் ஹேஸ் டு பி ஸ்டெப்ஸ் ஹேஸ் டு பி டேக்கன். உள்ளார பார்த்தீங்கன்னா அத்தனை திரைப்படத்தோட திருட்டு விசிடி ஃபுல்லாக இருக்குது. பூஜையும் கத்தி திரைப்படம் வந்து 5 நாள் தான் ஆச்சு. 5 நாள்லேயே வந்து திருட்டு விசிடி வந்து இந்த இடத்துல விற்கிறாங்கன்னா இன்னும் எத்தனை இடத்துல தமிழ்நாட்டிலும் மற்ற ஸ்டேட்லையும் விற்கிறாங்கன்னு தெரியல. இது வந்து பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் மறுபடியும் ஒரு முயற்சி. இதுதான் நடந்தது. போலீஸ் வில் டேக் நெசசரி ஆக்ஷன். தேங்க்யூ ஃபார் கூட்டிட்டீங்களா? ஸ்டேஷன் கூப்பிட்டுருக்கிறேன். டேய் பதில் சொல்லு. அவ்வளவு தெரியுமா உனக்கு? கத்தி பூஜை அப்புறம் வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜீவா இருக்கா? வச்சிருக்க இது இல்ல. இப்ப கத்தியும் பூஜையும் எத்தனை சிடி வச்சிருக்க? அவ்வளவுதானா? எங்க இது வாங்கின? அதெல்லாம் சாசல சார். அதெல்லாம் சாசல சார் சொல்லிடலாம். நீங்க ஆனந்த் போன் பண்ணுங்க. ஆனந்த் போன் பண்ணுங்க. ஆனந்த் போன் பண்ணி அவர் அங்க இருந்து சாசல இருந்து ஆள் வர சொல்லுங்க. சொல்லிட்டு ஆனந்த் சொல்லிட்டோம். விவேக் எடுக்க பேசுங்க. குமாரன் அங்க. ஏய் எத்தனை சீடி இங்க எடுத்து மேல வச்சிரே. டக்குனு இல்ல நாங்க எடுக்க வேண்டியது வரும். போலீஸ் வந்தாங்க. போஸ்டர் தைரியமா போட்டு விக்கிறான் பாருங்க. என்ன தைரியம் இருக்கு உனக்கு? பசங்க நீங்க நம்ம எம்என் மீட்டிங் இருக்கு. கஷ்டப்பட்டு நான் படம் எடுத்தா நீ வந்து போஸ்டர் விட்டு நீங்க நம்ம சந்தக்கடை இருக்குங்க. சந்தக்கடை அது போஸ்ட் சந்தக்கடை செக் போஸ்ட் பக்கத்துல எவ்வளவு பெரிய குற்றம் தெரியும்? வீடியோ கடையில வந்து திருட்டு விசிடி வந்து விசாரணை பண்ணிருக்காங்க. தெரியுமா இல்லையா? நீ சொல்லு. இப்போ எஸ்ஐ உடனே வியாபாரம் பண்றீங்க. நடிகர் விசாரணை உள்ள இருக்காரு. கடையில வியாபாரம் பண்றீங்க. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நகை எடுத்தேன்னா நான் ஜெயிலுக்கு தானே போவேன். தெரியல அது. நான் உங்க வீட்டுக்கு வந்து ஆமா செக் போஸ்ட் நேர் ஆப்போசிட். செக் போஸ்ட் நேர் ஆப்போசிட். கரெக்ட்ல. இப்போ நீ கடை முன்னால மறைமுக செக் போஸ்ட் நேர் ஆப்போசிட் கடையில கார் நிறைய நின்னு எண்ணமலை மார்க்கெட் ஏப்பா மணி போட்டுட்டு சொல்லப்பா. Thank you.